يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إنه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பிதஅத்தான காரியம் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரித்ததை நானும் இங்கு நினைவு கூர்ந்தவனாக இன்றைய ஜும்மா உரையை ஆரம்பிக்கின்றேன். படைப்பினங்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு படைப்பிற்கும் தக்க காரணம் இல்லாமல் அது படைக்கப்படவில்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டாலே நம்மிடம் இருந்து அது வெளியேறக்கூடிய நேரத்தில் நமக்கு அது வேண்டாம் என்ற நிலையில் வெளியேறும். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஆடை. இந்த ஆடை எனக்கு பிடிக்கவில்லை என்று என்னிடமிருந்து வெளியேறும். அது வெளியேறி இன்னொரு நபர் போடக்கூடிய நிலையை அடையும். அவருக்கு பிடிக்காமல் போனால் அவரிடமிருந்து வெளியேறி இன்னொரு நபர்களிடம் செல்லும். அவருக்கும் பிடிக்கலை, அப்படி இல்லாதவர் பயன்படுத்தி இது போதும், இந்த நிலை முடிந்து விட்டது, இதை வேறு யாருக்காக கொடுத்துருவோன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது அடுத்தடுத்த நிலைக்கு சென்று இறுதியாக கிழிந்து தான் அதனுடைய அழிவை நோக்கி செல்லும். இது வெறுமன ஆடைக்கு மட்டும் பொருந்துமான்னு கேட்டோம்னா அன்றாட நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்மிடம் இருந்து மிச்சம் மீதின்னு சொல்லி வெளியேறும். அப்படி வெளியேறக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஏதோ ஒரு ஜீவராசிக்கு மறுபடியும் உணவாக, உடையாக, இருப்பிடமாக ஏதாவது ஒரு வகையில் மாறும். அப்படி அது மாறி அதனுடைய இறுதி நிலை, அதற்கு பிறகும் அது பயன்படாத நிலைக்கு போகக்கூடிய நேரத்தில் தான் அது அழிந்து அதனுடைய பயன் இல்லாத நிலையில் மறை. இப்படி எந்த படைப்பாக இருந்தாலுமே படைப்புக்குன்னு சொன்னாலே அந்த படைப்பு மறு உருவம் எடுத்து எடுத்து அதனுடைய பயனை இந்த மனித குலத்திற்கு தந்து கொண்டே தான் இருக்கும் என்பதனை நம்மளுடைய அன்றாட வாழ்வில் பார்க்க முடிகிறது. ஆனால் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் நமது படைப்பின் நோக்கம், பயன் என்ன அப்படிங்கிறது இருக்குது தெரியுமா? அது சம்பந்தமான மறதி தான் நம்ம எல்லோருக்கும் அடிக்கடி ஏற்படுது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுடைய பயன் என்னன்னு கேட்டோம்னா அது எனக்கு பயன் பெற வரைக்கும் அது என்னிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய செய்தி. ஆனால் நாம் எதற்காக இருக்கின்றோம், நமது பயன் என்ன, நம்மை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், நாம் எவ்வாறு பயன்பெறுகிறோம் இப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இது சம்பந்தமாக சிந்திப்பதில் மனித குலமே ஒரு தோய்வடைந்த நிலையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத முதல் விஷயமாக பதிய வைத்துவிட்டு இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை சுட்டி காமிக்கின்றான். அந்த வசனம் என்னன்னு கேட்டோம்னா, ஒமா ஹலக்கன சமா வல் அரத ஒமா பைனஹுமா பாத்திலா, நான் இந்த வானத்தை பூமியை வீணான காரியத்திற்காக படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். நீங்கள் எந்த பூமி மேலே இருக்கிறீங்களோ, உங்களை எது தாங்கி கொண்டு இருக்கின்றதோ அந்த பூமி இருக்குல்ல, அதை நம்ம வீணாக படைக்கலை. உங்களுக்கு மேலே வானம்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு அண்டமாக, உங்களுக்கு மழை பொழியக்கூடிய, உங்களுக்கு வெயில் தரக்கூடிய இந்த வானத்தை நம்ம என்ன பண்ணலை, வீணாக படைக்கலை. அது எல்லாம் அதற்கான காரணம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இறைவன் இந்த வானம் பூமி சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு உதாரணம் சொல்லி என்ன சொல்கிறான் அப்படின்னா, படைப்பை நான் பொய்க்காக படைக்கலை, பிரயோஜனம் அற்ற நிலையில் ஒரு படைப்பை நான் படைக்கலை,
அந்த படைப்புன்னு ஒன்று இருந்தாலே அந்த படைப்பு பயன் பெற்றே ஆகணும், அது நோக்கத்தை அடைந்தே ஆகணும். அது எந்த வழியில் செல்லணுமோ அந்த படைப்பு அதனுடைய பிரயாணத்தை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்பதனை இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் நம்ம உலகத்திற்கே சுற்றி காமிக்கின்றார். ஆனால் மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நம்மளுடைய படைப்பின் நோக்கம் என்ன? இது என்றைக்காவது நம்மால் தனிமையில் எப்பயாவது தான் உணர முடிகின்றது. ஏதோ ஒரு தருணத்தில் யாராவது சுட்டி காமிக்கிற நேரத்தில் நம்மளால் உணர முடிகிறது. அதை தாண்டி நம்ம பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை சரிவர நம்ம நிறைவேற்றுகின்றோமா? நம்ம எதற்காக இறைவன் அனுப்பி வைத்தான்? அந்த அனுப்பி வைத்த செயலை நாம் சரியாக தனித்தனி மனிதனாக செய்கின்றோமா? கூட்டாக சேர்ந்து செய்வதோ அல்லது குழுவாக அமைத்து கொண்டு வரையறை செய்வதோ அதெல்லாம் தாண்டி தனியாக தனி மனிதனாக என்னுடைய படைப்பின் நோக்கத்தை நான் சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மால் சொல்ல இயலுமா அப்படின்னு கேட்டோம்னா, அடுத்து வரக்கூடிய திருமறை குரான் வசனம் நம்மை நோக்கி சில கேள்விகளை கேட்குது. நம்ம பார்வையில் அக்ரிணின்னு சொல்லுவோம், உயிரற்ற பொருள்னு சொல்லுவோம்ல. உயிரற்ற பொருளுக்கு நம்மள்ட்ட வேல்யூ என்னன்னு கேட்டோம்னா வேல்யூ கிடையாது. யாராவது கல்லை மிதிக்கிறோன்னு சொல்லி யாருக்கா கோவம் வருமானு கேட்டால் வராது. இதுவே மனுஷனோட காலை மிதிக்கிறோன்னு சொன்னால் கண்ணு தெரியாதவன் பாரு காலை மிதிச்சிட்டு போகிறான் அப்படிங்கிற அளவிற்கு கோவப்படுவோம். ஏன்? உயிருள்ள பொருட்களுக்கு தான் உணர்வுகள் அப்படிலாம் இருக்குங்கிறத நம்மளுடைய அறிவு சொல்லுது. ஆனால் உயிரற்ற பொருட்களை எப்படி பார்க்குறோம்? ஒன்றும் இல்லாத ஒரு பொருட்களாக, அதற்கு வேல்யூ கிடையாதுங்கிற மாதிரி பார்க்குறோம். ஆனால் அப்படி உயிரற்ற பொருளாக இருக்கக்கூடிய சில பொருட்கள் கோபப்படுகின்றது, வெடித்து சிதற பார்க்கின்றது. எந்த காரணத்திற்காக அப்படின்னு கேட்டோம்னா, 19வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனம் 91வது வசனத்தில் அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருப்பதாக அவர்கள் வாதிடுவதால் வானம் வெடித்து பூமி பிளந்து மலைகள் நொறுங்க பார்க்கின்றன அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கின்றது. வசனம் ரொம்ப தெளிவு. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இன்னும் ஏராளமான கொள்கைவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்விற்கு பிள்ளை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையும் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை நமக்கு மேலே இருக்கக்கூடிய வானம், பூமி, மலைகள் இது கேட்குற நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை மனிதன் எப்படி சொன்னான்னு சொல்லி அதனுடைய உணர்வை வெளிப்படுத்துவதற்காக வெடிக்க பார்க்கிறதாம், நொறுங்க பார்க்கிறதாம், சிதறடித்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த பார்க்கிறது. ஆனால் இந்த வசனம் சொல்லிட்டு மனுஷனை பார்த்து கேட்குது, மனிதா நீ என்ன பண்ண பார்க்குற? நம்ம நோக்கி இந்த வசனமே கேட்குறது என்ன? நீ என்ன செய்ய பார்க்குற? நீ எதை அக்ரிணைன்னு சொல்றியோ அந்த அக்ரிணை எப்படி செயல்பட பார்க்கின்றது. ஆனால் நீ என்னன்னா உன்னுடைய காலத்தில், உன்னுடைய சமகாலத்தில் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டால் கூட அவர்களை நண்பர்களாக ஏற்றவோட பழகத்தான் பார்க்கின்றோமே தவிர அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க கூட நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா முற்பட மாட்டிருக்கோம். ஆனால் சொல்லை கேட்ட மாத்திரத்திலே இது எல்லாம் வெடிக்க முற்படுகிறது என்றால் அந்த அக்ரிணையெல்லாம் விட நாம் கீழ்த்திறத்துக்கு போய்விட்டோமா? மனித படைப்பாக படைக்கப்பட்டு இறைவன் மேலே வைக்கக்கூடிய அபாண்டங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அது இறைவன் சம்பந்தமான விஷயம் சொல்கிறோம். அப்போ படைத்த படைப்பாக நமக்கு விசுவாசங்கிறது இருக்குதா இல்லையா என்று இந்த வசனம் நம்மை நோக்கி உங்களுடைய விசுவாசத்தை நிரூபியுங்கள்னு சொல்லுது. இன்னொரு படி மேலாக சென்று நம்ம எல்லாம் படித்த தெரிந்த வசனம் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஹூது பறவை. இது ஒரு பறவையும் நம்மளுடைய பார்வையில் என்ன மதிப்பற்ற ஒரு நிகழ்வில் இருக்கக்கூடிய பொருள் தான் பறவை. அந்த பறவையை குறித்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அது தன்னுடைய சபையில் இல்லாத பொழுது அது எங்கே சென்றதுன்னு அவங்க கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பறவை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன பண்ணுது அப்படின்னா முறையிடுது. நான் ஒரு சமுதாயத்தை பார்த்தேன், அந்த சமுதாய மக்களும் சரி அந்த சமுதாயத்தினுடைய அரசையும் சரி எல்லாரும் அல்லாஹ்வை அன்றி நெருப்பை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், எனக்கு மிகவும் கவலை அளிக்கிறதுங்குது. யார் சொல்றது யாரு? ஒரு பறவை சொல்லுது. நம்மளுடைய பார்வையில் இது எல்லாம் யார்? இது கேள்வி என்ன தெரியுமா? ஒரு கல், மண், இது எல்லாம் இறைவனுக்கு எதிராக வைக்கக்கூடிய வாதங்களுக்கு கவலை கொள்கின்றது, மனம் மாற்றம் அடைகின்றது, வருத்தப்படுகின்றது. அந்த பறவை சொன்னது என்ன? படைத்த இறைவனை விட்டுவிட்டு அவர்கள் அனைவருமே எதை திரும்ப வணங்குறாங்க? நெருப்பை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்து நான் கவலைப்பட்டேன்.
அந்த கவலையின் காரணமாக தான் நான் இந்த சபைக்கு வருவதற்கு நேரம் எடுத்து விட்டதுக்கு. இப்போ பறவையிடம் இருக்கக்கூடிய உணர்வு மனிதனாகிய நம்மள்கிட்ட இருக்கான்னு சொல்லி இந்த வரலாறு கேள்வி கேட்கு. இந்த வசனம் கேள்வி கேட்கு, மனிதா நீயும் மனிதன்தான், உனக்கும் உணர்வு இருக்கிறது, உனக்கும் பாசம் நேசம் இருக்கிறது, உன் கண்கள் எப்போ கலங்குகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கலங்குதா, இந்த மாதிரி சூழலுக்கு உன்னுடைய மனம் ஆடுகின்றதா அப்படின்னு சொல்லி என்டையர் உலக மனித சமுதாயத்தை பார்த்து இந்த கேள்வி கேட்கறது என்ன? மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய படைப்பாளன், உங்களுக்கு விட்ட அந்த பொறுப்பினை மறந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் எந்த படைப்பிற்காக அந்த படைப்பினங்கள் படைக்கப்பட்டதோ, உங்களது பார்வையில் எது அது பெரிய மதிப்புக்குள்ளாமல் இருக்கிறதோ அது எல்லாமே தன்னுடைய வேலைகளை சரிவர செய்கின்றது. உங்களை தான் படைப்பின் உச்சக்கட்டத்தில் வைத்தோம், ஆனால் நீங்கள் மறந்து இறைவனை தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி வசனங்களின் மூலமாக இறைவன் நம்மளை கேட்குற நேரத்தில் நம்மளுடைய நிலையை நாம் சுயபரிசோதனை பண்ணி பார்த்தா நமக்கே ஒரு கணத்தில் அதையெல்லாம் விட கீழ்நிலைக்கு நம்ம போயிட்டோமா? எந்த அளவிற்கு அப்படின்னு கேட்டோம்னா, மரண தருவாயில் நம்மளுடைய சமுதாயத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சொத்துக்களை வசியத்து செய்வது தான் பிரதானமான விஷயமா இருக்கும். ஒருத்தர் மரண படுக்கையில் இருக்கிறாரு, இந்த குடும்பத்தினுடைய சூழல் மாறுது அப்படின்னா எங்கே அவருக்கான பிடிப்பினை எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் முதல்ல சொல்லணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது போன மரண பிடிப்பில் இருக்கக்கூடிய நபிமார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டோம்னா, என் மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தை தேர்வு செய்துள்ளான், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்று இப்ராஹிமும் யாக்கூபும் தமது பிள்ளைக்கு வலியுறுத்தியதை நாங்கள் இந்த குர்ஆனின் மூலமாக நினைவூட்டுகின்றோம். அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நபிமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு நபி. அந்த நபியாக இருக்கக்கூடியதுலேயே முஸ்லீமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லப்படுது, முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணிச்சிடாதீங்க. நபிமார்களுடைய நிலையை பார்த்து அவர்களுடைய தந்தையர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் எந்த மாதிரி ஒரு சூழலை வச்சு பார்க்குறாங்க. இன்றைக்கு நம்ம குழந்தையை என்னைக்காவது பார்த்து இஸ்லாத்தில் நடப்பா, இஸ்லாமிய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளுப்பா, இஸ்லாம் தான் உனக்கு பிரதானம், இப்படி பேசுவதே கிடையாது. இது தவிர்த்து வேறு விஷயங்கள் நிறைய பேசியிருக்கும். இது போல ஒரு தொனியில் எனது குழந்தையிடம் நான் பேசியுள்ளேன். என் மகனை, என் சிறுவனை, எனக்கு தெரிந்தவர்களை அழைத்து, இஸ்லாத்தில் உன்னுடைய கடைசி மூச்சு இருக்கணும், இஸ்லாம் தான் உனது வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை நெறி இப்படின்னு சொல்லி நம்முடைய பேச்சுக்கள் இருக்கின்றதான்னு கேட்டோம்னா, முழுக்க இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய வேலை இருக்குல்ல, அது எல்லாம் நமது பணியே இல்லை. பிறருக்கு எடுத்து சொல்வது எனது வேலையே அல்ல, எனது பொறுப்பே அல்ல என்ற வகையில் சொல்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனிடம், தனது தூதர் மகனிடம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் முஸ்லீம்களாக இல்லாமல் மரணிச்சிடாங்கன்னா இந்த வார்த்தை ஏதோ ஒரு ஆழமான கருத்தை சொல்லுதா இல்லையா? ஏன் முஸ்லீமாக இல்லாமல் மரணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு? எந்த காரணத்திற்காக அந்த நபி தன்னுடைய குழந்தைகிட்ட இப்படியாப்பட்ட ஒரு வாசகத்தை சொன்னார் என்று நீங்கள் ஆழமாக உணர வேண்டும் என்றால் திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை சொல்கின்றது. அதற்கு முன்பாக நம்ம உயிரினும் மேலாம் நேசிக்கிறோம்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு எத்தி வைக்கக்கூடிய வேலைகளை செய்தார்கள் என்றால், கூட்டத்தை பார்த்தாலே நேராக இந்த கூட்டத்துக்கு நின்று இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வைப்பாங்க. ஒரு முறை அப்படி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டம் கூடியிருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தை நேரடியாக போகிறாங்க. போயிட்டு அல்லாவை துதிப்பாடி தாவாவை தொடங்குறாங்க. தாவாவை தொடங்கக்கூடிய நேரத்தில் உடனடியாக கூட்டத்தில் இருக்கக்கூடிய முனாஃபிக்கினுடைய தலைவன் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு குரலை எழுப்புகின்றான். உங்களுக்கு தான் ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்குல்ல, சபை இருக்குல்ல, அந்த சபையில் போய் பேசுறதுக்கு போட்டு இந்த சபையில் ஏன் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, இங்கே ஏன் வந்து உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான சொல் நம்மை நோக்கி வந்தால் எப்படி இருக்குங்கிறத ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் கூட மனசில் தளர்வே வரல. அவங்க ஏன் தளர்வு வரல தெரியுமா? சொல்வது இறைவனுடைய கூற்று, எத்தி வைப்பது இறைவனுடைய செய்தி, இதை எத்தி வைக்க வேண்டியது என்னுடைய பணி அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஃபோக்கஸ்டாக இருந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்து சொல்வதுதான் என் பணின்னு சொல்லி கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டத்தில் சில சகோதரர் சொல்கிறாங்க, சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவரை புறக்கணியுங்கள், நாங்கள் தனி சபைக்கு வருகின்றோம், நாங்கள் கூட தனியாக பாடம் கற்க வருகின்றோம், அவரை புறக்கணியுங்கள், அவன் தேவையில்லைங்கிறானே, அவனை விடுங்க, நாங்கள் வர்றோம், நீங்கள் எங்கள்கிட்ட சொல்ல தானே வந்தீங்க, நாங்கள் கேட்பதற்காக தயாராக இருக்கின்றோம் அல்லாஹ்வின் தூதரேன்னு சொல்லி
பிரித்து எந்திரிச்சு வர்றாங்க. ஆனால் இங்கே நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இங்கே உறவு தடக்கும். நமக்கு என்ன தடுக்கும்? அந்த சபையை விட்டு வர்றதுக்கு அவரை விட்டுட்டு வர முடியும். ஆனால் அவர் பேசின வார்த்தை என்ன வார்த்தை? இஸ்லாத்தை மறுத்து, இஸ்லாத்திற்கு எதிரான, இஸ்லாத்தை சொல்ல, இஸ்லாம் காதில் படக்கூடிய நேரத்தில் அவருக்கு காது வலிக்குது. அந்த மனிதருக்கு என்ன வலிக்குது? அதெல்லாம் பேசாது, அப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் அதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம் இப்படி யாரோ சொன்னால் அவர்கள் கூடவே நாம் அமர்ந்து இருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் பாராமல் மக்களுக்கு சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இந்த தருணத்தில் மட்டும் கிடையாது, பல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களை மக்கள் புறக்கணித்தாலும் அடுத்தடுத்த வழிகளை கண்டுபிடிப்பாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய மக்கத்து குறைசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நபிகள் நாயகம் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டரை போட்டு மக்கள் மத்தியில் பரப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேச வந்தாலே அவங்க புறக்கணிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் அடுத்த கட்டமாக என்ன முடிவுக்கு வர்றாங்க? மக்கா என்பது வணிக ஸ்தலம். வணிகம்னா இன்றைக்கு காலகட்டத்தில் பிஸ்னஸுக்காக இங்கேயும் நம்ம புறப்பட்டு போயிட்டு வேலை செய்யக்கூடிய வேலைலாம் கிடையாது. ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, வியாபார குழுன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் வருவார்கள். அந்த மக்களும் மக்காவிற்கு தான் வருவார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் மக்கா மக்கள் தானே என்னை புறக்கணிச்சாங்க, வரக்கூடிய மக்களுக்கு நான் எடுத்து சொல்வேன்னு சொல்லி தனித்தனி மனிதனாக சென்று தனி ஒருவனாக நபிகள் நாயகம் அந்த மக்கள்லாம் எங்கே வராங்கன்னு பார்த்து அவர்களிடம் பேசி சென்று மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த மார்க்கம்? இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த மார்க்கத்தை சுமந்து இருக்கோமோ அந்த மார்க்கம் தாங்க. நபிகள் நாயகத்தோட காலத்தில் வேறு மார்க்கம் இருந்துச்சு, யாரும் என்ன பண்ணிக்க வேணாம். இன்னைக்கு அப்படி ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் இருந்த மார்க்கம் வேற, இன்னைக்கு நாமெல்லாம் கையில் வச்சுட்டு இருக்க மார்க்கம் வேற. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்க என்ற அளவிற்கு நமது பார்வை, சிந்தனை இது எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, முற்றிலும் மாறுபட்டு வேறு கோணத்தில் சிந்திக்க ஆரம்பித்தனால தான் இன்னைக்கு எந்த இஸ்லாமை கையில் வச்சிருக்கோமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல கூட இல்லைங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதை சொல்லாமல் ஒருவர் பெரிய தான தர்மம் செய்கிறார், பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்கின்றார். இதனால் இந்த உலகத்தில் அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு அவருக்கான பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் மறுமையில் அவருடைய நிலை என்ன? இது சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நபித்தோழருடைய பேரை மேற்கோள் காமிச்சே சொல்கிறாங்க, இன்னார் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார்கள், இவர்களுக்கு கூலி உண்டா? அப்போ இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவருக்கு கூலி உண்டுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க காரியங்கள் நிறைய செய்ய இஸ்லாத்துக்கு வரல, அவர்களுக்கு கூலி இல்லை. அப்போ ஒருவர் இஸ்லாத்திற்கு வருவதனால் அவர் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய தான தர்மங்கள் அனைத்திற்குமே நன்மை மாறுகிறது என்றால், அந்த நன்மைக்கு வழிகாட்டக்கூடிய நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும். ஒருத்தர் பெரிய அளவிற்கு தான தர்மங்களை செஞ்சு அவர் மார்க்கத்தை விளங்காமல் மார்க்கத்தினுடைய கோட்டுக்கு வெளியில் நிற்கிறார்னா, அவரை மார்க்கத்துக்குள்ளார அழைத்து தாவா செய்யக்கூடிய வேலை செய்தால் அவர் எவ்வளோ பெரிய தர்மங்கள் செய்தாலும் அந்த தர்மத்தோட நன்மை நமக்கு கிடைக்காது. அவருடைய கடந்த கால தர்மத்தை எல்லாம் நிஜமாக்கக்கூடிய வேலைகளை நாம் செய்கிறோம். அப்போ இறைவன் எவ்வளோ பெரிய நன்மை தருவான். ஆனால் நம்ம கூட சகஜமாக படக்கூடிய பலர்கிட்ட அப்படி பேசுகிறோமாங்க? அப்படி தான் நடந்து கொள்கின்றோமா? ஆனால் ஒரு காலத்தில் இந்த அளவிற்கு மார்க்க அறிவு பெருகாமல் இருந்த காலத்தில் கூட அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயம் தெரியும். இங்கே நான் பேசுகிறேன்னே, பேசக்கூடிய செய்தி எதுவுமே புதுமை கிடையாதுங்கிற மக்கள் பலர் இருக்கிறாங்க. ஆனால் சொல்கிறது, எடுத்து வைப்பது, எத்தி வைப்பது நம்மள்கிட்ட பணி குறைவுங்க. எனக்கு பேச தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாது, இது பொய். எனக்கு பேச தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்கிறோம்ல, இது முழுக்க அப்பட்டமான பொய். இன்றைக்கு காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் ஒரு நவீன பொருளை குறித்து இது சம்பந்தமாக சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த மேனுஃபேக்சரர் பண்ணான் தெரியுமா, அவனுக்கே தெரியாத பல தகவல்களை கீழே இருக்கக்கூடிய ரிவ்யூவர் அவன் சொல்லக்கூடிய நிலைக்கு வரும். அவனை கம்பெனிக்காரன் அதுக்கு பிறகு தான் யோசனை பண்ணுவான், ஆமாம் இப்படி ஒரு விஷயம் அதில் இருக்குல்ல. அந்த அளவிற்கு படித்து தெரிந்து நம்மால் சொல்ல முடிகிறது என்றால் உலகத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த ஆசை தான் அதை சொல்ல வைக்குதுன்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய உண்மைங்க குரான். நம்ம கையில் இருக்கக்கூடிய குரான் உண்மை எங்கிருந்து வந்தது? படைத்த ஒரு இறைவன்கிட்டருந்து வந்தது. அதில் ஒரு வசனத்தை பிடித்து பார்த்து எனக்கு புரியாதுன்னா என்ன? படிக்கலாங்க புரியல. குரான் ஏன் புரியவில்லை? அதை படிக்கவில்லை, அதனால் புரியவில்லை. படிக்க தொடங்கினால் எல்லா குரான் வசனம் புரியும். அதை விளக்குவதற்கு ஒரு நபர் தேவையில்லை. நம்ம ஏன் அடிக்கடி சொல்கிறோம்? அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்கிறான், பல தரஜாக்களை உயர்த்துகின்றோம். யாருக்கு? கல்வியாளருக்கு. தகுதிகளை உயர்த்துறோம் அப்படிங்கிறான். அந்த தகுதி எதனால் உயர்கின்றது என்றால் கல்வியை கற்பதனால், கல்வியை தெரிந்து கொள்வதனால். நம்ம மடமையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது.
மடமையை விட்டு வெளியில வாங்க, குர்ஆனை படியுங்கள், அதை பிறருக்கு எத்தி வையுங்கள். எத்தி வைப்பதுதான் உங்களது கடமை. பெரியவர்கள் சிறியவர்களுக்கு, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய வேலையை இந்த சமுதாயத்திற்கு தூதர் காமிச்சு விட்டு பொறுப்பாக சாட்டி விட்டு போயிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுடைய இறுதி ஹஜ்ஜில் வானத்தை நோக்கி கையை நீட்டி, இறைவா இதற்கு நீ சாட்சி, இறைவா இதற்கு நீ சாட்சி, இறைவா இதற்கு நீ சாட்சின்னு சொல்லி கையை திருப்பி திருப்பி காமிச்சு அல்லாஹ்வோட தூதர் அங்கே செஞ்சுட்டு போனது என்ன தெரியுமா? என்னுடைய பணி முடிந்து விட்டது, இந்த பணி இந்த சமுதாயத்தின் கையில் நான் வாரிசுரிமை அடிப்படையில் கொடுத்து விட்டேன். பணியை யார் கையில் கொடுத்துட்டேன்? இந்த சமுதாயத்தில் மேலே வாரிசுரிமை அடிப்படையில் நான் கொடுத்துட்டேன். இதை தூக்கி சுமக்க வேண்டியவர்கள் இவர்கள் தான், இஸ்லாமியர்கள் தான், முஸ்லீம்கள் தான். நீங்க தான் எடுத்துட்டு போகணும். இப்படிங்கிற அடிப்படையில் பணி கைக்கு மேலே வந்து பணி தலைக்கு மேலே இருக்குது. அந்த சுமையை கொஞ்சம் கூட உணராதவர்களாக நமது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பணியில் வேலை செய்கிற டைமில் சின்ன பொறுப்பில் வேலை பார்ப்போங்க. அந்த நேரத்தில் நமக்கு ஓய்வுலாம் இருக்கும். இதுவே அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போக போக என்ன ஆகும்? நேரம் குறையும். பக்கத்தில் இருக்கவங்க கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? இப்போலாம் உங்களை சரிவர பார்க்க முடியலையே. இல்லைங்க, முன்னாடி டைம் இருந்துச்சு, ஃப்ரீ டைம்லாம் நிறையா இருந்துச்சுங்க, அதனால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் பணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது போல ஒரு பணி நம்ம தலையில் சுமத்தப்பட்டிருக்குங்க. எப்படியாப்பட்ட பணி? மார்க்கத்தை எத்தி வைக்கணும். உங்களுக்கு மார்க்கம் உங்களை வந்து சேர்ந்துட்டாலே எத்தி வைப்பது உங்களது வேலை, நீங்க கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். இப்படிங்கிற ஒரு சுமை நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்குங்கிறத எப்போ உணரப் போகின்றோம் என்பதனை ஒவ்வொருவரும் நாம புரிந்து கொள்ளணும். இதுல திருமறை குர்ஆன்ல நம்ம முஸ்லீம் சம்பந்தமா சொன்னோம்ல, முஸ்லீம்களாகவே அன்றே நீங்க மரணிக்காதீங்கன்னு சொல்லி, இந்த திருமறை குர்ஆன் வசனம் பலருக்கு மனனம். ஒமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தாஅ இலல்லாஹி வ ஆமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். இந்த வசனத்தை பலரும் மனனம் செய்திருப்போம். அந்த வசனம் சொல்வது என்ன? அல்லாவை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லீம் என்று கூறியதை விட அழகிய சொல்லை கூறுபவன் யார்? முதல் இந்த வசனம் சொல்வது என்ன? அல்லாஹ்வை நோக்கி மக்களை நீங்க அழைங்க, இறைவனை நம்புங்க, இறைவனை வணங்குங்க, ஒரு இறைவன் தான் இருக்கின்றான், அந்த இறைவனின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? இந்த வசனம் தொடர்கின்றது, நல்லறம் செய்யணும். நல்லறம்னா என்ன? தொழுகை, நோன்பு, இன்ன பிற வணக்க வழிபாடுகள், இஸ்லாம் சொல்லக்கூடிய நற்காரியங்கள், இந்த நல்லறம் எல்லாம் செய்யணும். முதல் விஷயம் என்ன? அல்லாஹ்வை நோக்கி அழைக்கணும். இப்போ அழைக்கிற வேலை யாருக்கு? எல்லாருக்கும் வேலை. அல்லாஹ்வை நோக்கி அழைத்து நல்லறம் செய்யணும். நல்லறம் செய்து நான் முஸ்லீம் என்று கூறியவனை விட அழகிய சொல்லை கூறுபவன் யார் அப்படின்னா தெரியுமா? இந்த வசனம் அழகாக சொல்லுது, இதெல்லாம் செஞ்சுட்டு முஸ்லீம்னு சொல்லுங்கப்பா, அப்போதான்ப்பா அதுக்கு அந்த வார்த்தைக்கே அழகு அப்போதான் பிறக்கின்றது அப்படிங்கிறது. அல்லாஹ்வை நோக்கி அழைக்க மாட்டேன், நல்லறம் செய்ய மாட்டேன், ஆனால் என்னை நான் முஸ்லீம் என்று சொல்வேன் அப்படின்னா இந்த சொல்லுக்கு அழகு இல்லை. அழகிய சொல்லை எப்பொழுது ஒரு மனிதன் கூற முடியும்? இந்த ரெண்டு விஷயத்தையும் சரிவர செய்து மக்களை அழைத்து கூப்பிட்டு அவர்களை இப்பொழுது சொல் நான் முஸ்லீம், அப்பொழுதுதான் அந்த முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு அழகு கிடைக்கும். இந்த அழகுற வார்த்தைக்கு நமது செயல்பாடுகள் ஒத்ததாக இருக்கின்றதா, இல்லது நாம் முஸ்லீம் என்று வாயளவில் சொல்லக்கூடியவர்களாக நமது வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்கின்றதா என்பதனை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து வரக்கூடிய காலத்தில் நமது வேலைகள் என்ன, நமது பணிகள் என்ன, நமது நிலைகள் என்ன என்பதனை சுய பரிசோதனை செய்து அதை மாற்றியமைக்கக்கூடிய, இஸ்லாத்தை கண்டிப்பாக எத்தி வைக்கக்கூடிய வேலையை நம் ஒவ்வொருவரும் நம்மிடமிருந்து தொடங்குவோம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, சாலை விபத்துகளில் தமிழகம் 2வது இடம் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா புதிய தலைமுறையினுடைய நியூஸ் சேனலில் வெளியிடப்பட்டிருக்கு. இந்தியாவிலே அதிகமான சாலை விபத்து எங்கே நடக்குதுன்னு கேட்டோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடக்குதான். 23,000 பேர் வந்து என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு இறந்து போகிறாங்க. அந்த 23,000 பேர் இறப்பினால் முதலிடத்தை உத்தரப்பிரதேசம் பெறுகின்றது. அதுக்கு அடுத்ததாக
தமிழ்நாடு தான் 2வது இடத்துல 18,000 பேரை வருடத்திற்கு பலி கொடுக்கின்றது அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளி விவரத்தை இந்த சாலை விபத்தில் இவ்வளோ பெரிய இடத்துல தமிழகம் பிடிக்கின்றது என்றால் இன்றைக்கு அந்த அளவிற்கு மக்கள்கிட்ட பலகீனம் அதிகமாயிருச்சு. அப்படின்னு இன்னும் சொல்லணும் அப்படின்னா வறுமை அதிகமாயிருச்சு. ட்ரிபிள்ஸ் போகக்கூடிய சூழல் ஏற்படுதுன்னா வறுமை தானே காரணம். பைக்கில் 2 பேர் போகிறதுக்கான ஏற்பாடை கம்பெனிக்காரன் உருவாக்கி கொடுக்குறான். 3ஆவதாக ஒன்று போகிறான்னா வறுமை அதிகமாகிடுச்சு. சமுதாயத்தினுடைய வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய மக்கள் அதிகமான காரணத்தினால ட்ரிபிள்ஸ்லாம் போய் அடுத்த வார்த்தை வைக்க முடியாத அளவுக்கு சமுதாயத்தின் சூழல் மாறி இருக்கு. அது என்ன ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறதா? ஃபோர்ஸ்னால் அழுத்தமாயிருச்சே. 4 பேர் போகக்கூடியதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி என்னென்னா முன்வீல் தூக்கக்கூடிய அளவிற்கு சமுதாயத்தில் 5 பேர் போகக்கூடிய பசங்க வண்டிலாம் இருக்குது. அதை தாண்டி என்ன தெரியுமா, இல்லை காலக்கிழவைன்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டுறப்ப எவனோ ஒருத்தன் காலை கீழே வச்சு முட்டு கொடுத்தா தான் வண்டியை நிப்பாட்ட முடியுங்கிற அளவிற்கு சமுதாயத்தில் இன்றைக்கு சிறுவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வண்டி ஓட்ட துவங்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா சர்வசாதாரணமான பிரச்சனையாக நினைக்கிறோம். ஆனால் இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கங்கிறத ஒவ்வொரு பெற்றோரும் கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தை அந்த பிள்ளைக்கு உங்கள் வீட்டு வேலையை சொல்கிறதுனால ஒரு வாகனத்தை கொடுத்து அனுப்பி வாங்க சொல்கிறீங்க. அவன் ஓட்ட தெரியாமல் ஒரு வயதான ஒரு மூதாட்டியை போய் இடித்தான் என்றால் அவர்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த வலி மாற்றம் இருக்குல்ல, உங்கள் பிள்ளைக்கு அந்த 1 மணி நேரத்தில் கீழே விழுந்து கால் சிராச்சதோடு முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் அந்த வயதான மூதாட்டி இருக்காங்க தெரியுமா, கிட்டத்தட்ட 6-7 மாதம் அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தில் எந்த அளவுக்கு மென்டல் பிரச்சனை ஏற்படுது தெரியுமா. நம்ம பிள்ளை இடிச்சிட்டான் போய் மன்னிப்பு கேட்டுருவோம், ஒரு காசு தொகையை கொடுத்துருவோம். இப்படிங்கிறதை எல்லா பெற்றோர்களுமே நம்ம செய்கிறோம். எல்லா பெற்றோரும் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நாள் தள்ளி உள்ளே வந்துருங்களேன், பின்னாடி நிற்கிறாங்க. அதாவது நம்ம குழந்தை போய் இடிச்சிட்டான்னு சொன்னோன்னே நம்ம குழந்தை மேல உள்ள பாசம் தான் வருது. எதிர் தரப்புல இருக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா, அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நம்மளால உணர முடிக்கிறதா கேட்டால் இல்லை. அவனுக்கு சர்வசாதாரணமாக ஆக்சிலேட்டர் திருவுறான். அவன் ஏன் திருவுறான் அதையும் பார்ப்பது இல்லை. உங்களுக்கு குழந்தைக்கு பைக் வாங்கி கொடுத்து ஓட்டணும்னு ஆசைப்பட்டா மனிதர்கள் வராத இடத்துல அந்த இடத்துல போய் ஓட்டி அந்த ஆசையை தீர்த்துக்கலாம், அது உங்களுடைய பர்சனல். ஆனால் தெருவில் ஓட்ட விட்டு ஒரு மனிதனுக்கு தீங்கை ஏற்படுத்துகிறோமே, அத்தீனும் அந்த அசிஹா. மார்க்கம் என்றாலே பிறருக்கு நலம் நாடுவது. நீங்கள் சுமந்திருக்கக்கூடிய மார்க்கம்னாலே மற்றவனுக்கு நலம் நாடணும், தீங்கு நாடக்கூடாதுங்க. பிள்ளைங்க இன்னைக்கு என்ன பண்ணுது தெரியுமா, பைக்கை நேராக போய் மோதுது. ஆனால் மோதிட்டு ஸ்க்ராட்சையே நீங்கள் எப்போ தெரியுமா பார்ப்பீங்க, நீங்கள் எங்கேயாவது தெரியாதனமாக பார்க் பண்ணுற பைக் கீழே விழுந்தோம்னா இந்த கோடு எப்படி வந்துச்சு, சரி விட நம்ம தான் இடிச்சிருப்போம் நம்ம நினச்சி நம்ம மாற்றிடுறோம். ஆனால் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல போய் இடிச்சு விட்டு அந்த பிரச்சனைக்காக பல கட்டங்களாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு மாணவர்களுக்கு குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் 16 வயசு வர்றப்ப தான் பைக்கை தொடரக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 5வது 6வது படிக்கிற பிள்ளைகள்லாம் இன்றைக்கி பைக் ஓட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டு சமுதாயத்தில் தெருக்களில் குழந்தைகள் விளையாடுவதற்கு ஒரு கஷ்டமான சூழல் ஏற்பட்டு மக்கள் பயத்தில் இருக்கிறாங்க. தெருக்களில் பயம், ஒன்று நாயினால் பயம், இன்னொன்று என்ன பயம், தண்ணியால் பயம், இன்னொன்று இந்த பசங்களால் பயங்க. எங்கள் குழந்தை தெரியாதனமாக வீட்டுக்கு வெளியில் வந்து விளையாடக்கூடிய நேரத்தில் சின்ன குழந்தைக்கு சொல்ல தெரியாது, அது வீட்டோட வெளில வரப்போ எப்படி வரும், சட்டார்னு வரும். வந்த வேகத்துக்கு ஒரு பைக்கு மோதி அந்த மண்டை அடித்து அந்த குழந்தை இறந்தால் அதற்கு நீங்கள் தான் காரணம், பெற்றோர்கள் தான் காரணம். நீங்கள் தான் நாளை மறுமையில் பதில் சொல்வீர்கள் உங்கள் இறைவன்கிட்ட. உங்கள் குழந்தை உங்களுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய குழந்தை இன்னொரு குழந்தையை இடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளுது. அதுவும் அறியாமை, இதுவும் அறியாமை. ஆனால் இந்த அறியாமை உங்களுக்கு அறிந்து செய்து தானே, பெற்றோர்களாகிய உங்களுக்கு தெரிந்து செய்து தானே. நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? உங்கள் குழந்தைக்கு அந்த வாகனத்திலிருந்து காலை தரையில் வைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படலை. நீங்கள் அதை கண் கூடாக பார்க்கக்கூடிய சூழலில் கூட இந்த பைக்கை கொடுத்து அனுப்பி நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? எங்கள் வீல் சேர்லேயே பல பேர் பல நாட்கள் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அவங்களுக்கு காரணம் இது போல் ஆக்சிடென்ட் தாங்க. சர்வசாதாரணமாக நடந்து சாரிங்கிற வார்த்தை எதை மாற்றும்? 10,000 ரூபாய் காசு எதை மாற்றி அமைக்கும்? இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னா நம் பொறுப்பில் இருக்கக்கூடிய பெற்றோரை நாம் எந்த பிள்ளைகளை வளர்க்குறோமோ அந்த குழந்தைகளுக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கான அந்த பக்குவம் வர வரைக்கும் அவனுக்கு வாகனத்தை கொடுக்காது. அப்படி கொடுத்து இன்னொருடைய உசுரில் கையை வச்சு தமிழகம் 2வது இடத்துல இருக்கிறத முதலிடத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியை யாரும் தயவு செஞ்சு ஏற்படுத்திடாங்க. ஆல்ரெடி 2வது இடத்துல இருக்குது, அது அங்கேயே இருக்கட்டும். அங்கேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இந்த தமிழகத்தில் ஆக்சிடென்ட் நடக்காத தமிழகமாக மாற்றுவதற்கு நம்ம அனைவரும் முயற்சி செய்யும். இன்னொரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் எப்பயுமே பொது நல அக்கறையோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லீம் சுயநலமாக இருக்கக்கூடாதுங்க. என் பிள்ளை என்கிட்ட வசதி இருக்குது, நான் வாங்கி கொடுப்பேன், என் பிள்ளை இடித்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுக்குவேன் என்று ஒரு முஸ்லீம் சிந்திக்கவே கூடாதுங்க.
மற்ற நபர்கள் சிந்திக்கலாம், ஒரு முஸ்லீம் சிந்திக்கக்கூடாது. இந்த செய்தியை ஆழமாக பதிய வைத்துவிட்டு இன்றைய நாளில் இருந்தாவது ஒரு மனமாற்றத்துடன் குழந்தைகளுக்கு இந்த பைக்கு தர தவிர்த்துக் கொள்ளக்கூடிய சூழலை நம் சமுதாயத்தில் ஏற்படுத்துவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.